நம்ம சென்னை சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அட்ஜாயிண்டா நியர்பைல லொகேட் ஆயிருக்க ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லங்க, பஸ் ஸ்டாப்பும் உங்களுக்கு நியர்பை தான். இதுதான் ஜிஎஸ்டி ரோடு. சோ பாக்கலாம் நீங்க எவ்வளவு பீக்கா இருக்கு அப்படின்ட்டு. இந்த லொகேஷன் நல்லாவே டெவலப் ஆயிருக்குங்க. சோ அதே வழியா நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா போனீங்க அப்படின்னா ஒரகடமும் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் டு ஒரகடம் கனெக்ட் பண்ற பிரிட்ஜும் இருக்கு. சோ ஈஸியா வந்து நீங்க ஒரு இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸி கனெக்டிவிட்டினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நியர்பைல உங்களுக்கு மகேந்திரா வேர்ல்ட் இருக்கு, மறைமலை நகர் இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் சரௌண்டிங் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா 5500 கிட்ட போதுங்க. சோ இவங்க கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து 4500 தான் கொடுக்குறாங்க. 2 BHK வீடு வந்து கஸ்டமைஸ்டு வில்லா வந்து இவங்களே கட்டி கொடுக்குறாங்க. 60 லட்சத்துல வந்து ஒரு 2 BHK வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க. பிளாட்டுக்கான டவுன் பேமெண்ட் 4.5 lakhs இருந்தா போதுங்க. அதே நீங்க ஒரு வீடா போறீங்க அப்படின்னா ஒரு 8 lakhs இருந்தா போதுங்க. சோ இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறலாங்க. நான் உங்க பிரவீன் யூடியூப் சேனல் மூலமா சைட்டுக்குள்ள வந்துட்டுங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ட்ரெயின் போறது. நான் முன்னாடியே சொன்னது போல சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்குங்க. ஜிஎஸ்டி ரோட உங்களுக்கு நியர்பை தான். இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணிருக்காங்கன்னா எம்பயர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா எம்பயர் டவுன்ஷிப்ங்க. டோட்டலா வந்து 20 ஏக்கர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இப்ப 2.2 ஏக்கர்ல 55 பிளாட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஜோன்ல தாங்க இருக்கு. உடனே நீங்க வீடு கட்டி குடியேறலாம். ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சி கேட் வித் காம்பவுண்டோட இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்காங்க. நல்லா வைடான பிளாக் டாப் ரோடு வந்து குவாலிட்டியா வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டியும் வந்து ப்ராப்பரா அமைச்சு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேப் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க. 3 phase ஈபி லைன் வந்து சைட்லயே கொண்டு வந்துட்டாங்க. இங்க உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. சோ இங்க கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்குங்க. இங்க போர் போட்டிருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி கூட பார்க்கலாம். சோ தண்ணி வந்து நல்லா இருக்குங்க. சோ போர் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா இருக்குங்க. நீங்க வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் 1ல மொத்தமா வந்து 55 பிளாட் வந்து சொல்லியிருந்தீங்க. இங்க பிளாட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 900ல இருந்து 1200 1500 இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் வந்து அவைலபிள் இருக்குங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட்டுங்க. சோ அதனால ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட்ல தான் கொடுக்குறாங்க. சரௌண்டிங் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா 5500 கிட்ட போதுங்க. சோ இவங்க கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து 4500 தான் கொடுக்குறாங்க. ஒரு அஃபோர்டபிள் பட்ஜெட்னே சொல்லலாம். சோ இங்க ஒரு மினிமம் டவுன் பேமெண்டா வந்து பாத்தீங்கன்னா 4.5 lakhs இருந்தா நீங்க ஒரு லேண்ட் வந்து வாங்கிக்கலாங்க. அதே வந்து நீங்க ஒரு அழகிய 2 BHK வீடு வந்து கஸ்டமைஸ்டு வில்லா வந்து இவங்களே கட்டி கொடுக்குறாங்க. 60 லட்சத்துல வந்து ஒரு 2 BHK வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க. நீங்க இடம் பார்த்து புக் பண்ணவங்க ரிஜிஸ்ட்ரேஷனே போயிட்டாங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சமான மனையை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க ஃபேஸ் 2 வந்து நியர்பைல போட்டிருக்காங்க. அங்க இதோட பிரைஸ் கம்மியாவே இருக்கு. இந்த ஃபேஸ் 2 பத்தின பிரைஸ் டீடைல் தெரிஞ்சுக்க நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்து சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க. சோ இந்த சைட்டை வந்து விசிட் பண்றதுக்கு கம்பெனி வந்து உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. வந்து பாருங்க, கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும். ஆல் அம்யூனிட்டிஸோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா சூப்பரா இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% டைட்டில் கிளியரா இருக்குங்க. சோ அதனால தான் பேங்கிங் சைட்ல இருந்து உங்களுக்கு 90% வந்து பேங்க் லைனே ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல ஏபிஎஃப்மே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. SBI, HDFC, ஆக்சிஸ் பேங்க், டாடா கேபிட்டல் இந்த மாதிரி நிறைய மேஜர் பேங்க்லயே வந்து உங்களுக்கு ஏபிஎஃப் வாங்கியிருக்காங்க. சோ அதனால பேங்க் லோனும் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து சாங்ஷன் ஆகும்னே சொல்லலாம். சோ முன்னாடியே சொன்னது போல பிளாட்டுக்கான டவுன் பேமெண்ட் 4.5 lakhs இருந்தா போதுங்க. அதே நீங்க ஒரு வீடா போறீங்க அப்படின்னா ஒரு 8 lakhs இருந்தா போதுங்க. சோ இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறலாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பிரைமான லொகேஷன்ல இருக்கிறதுனால நியர்பைல ஸ்கூல், காலேஜ் எல்லாமே வந்து நியர்பைல தாங்க லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நியர்பைல உங்களுக்கு SRM யூனிவர்சிட்டி இருக்குங்க. சோ அங்க எஜுகேஷன் ஹப்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா யூனிவர்சிட்டி நியர்பைல இருக்குங்க. மறைமலை நகர் நியர்பைல இருக்கு. குருவாஞ்சேரி ஜோகா உங்களுக்கு நியர்பைல இருக்குங்க. பெருங்கலத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே. அது மட்டும் இல்லாம ஈஸியா வந்து நீங்க ஒரகடமும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ நிறைய வந்து ஆக்சஸ் வந்து இந்த லொகேஷன் நியர்பைலயே லொகேட் ஆகிருக்குங்க. சோ அதனால ஸ்கூல், காலேஜ், வேலை வாய்ப்பு இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நியர்பைல தாங்க லொகேட் ஆயிருக்கு. நீங்க சைட்டை சுத்தியுமே வந்து பார்க்கலாம். ஃபுல்லாவே வீடுகள் இருக்க ஒரு லொகேஷன் தான். அது மட்டும் இல்லாம முன்னாடியே சொன்னது போல ரயில்வே ஸ்டேஷனுக்கு அட்ஜாயிண்டா நியர்பைல இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல இருக்கணும், பஸ் ஸ்டாப் நியர்பைல இருக்கணும், ஒரு பீக்கான ஒரு லொகேஷனா இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல லொகேஷனே வந்து சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு வந்து சிங்கப்பெருமாள் கோயில் டு ஒரகடம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்டான பிரிட்ஜ் இருக்குங்க. சோ அந்த CPR ரோடு வந்து அங்கதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ்
பண்ணி கூட வரவேனாங்க. அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினாலே இந்த ப்ராஜெக்ட் வந்து இங்க ரீச் பண்ணிடலாம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ல தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இவங்க அடுத்தடுத்த ஃபேஸும் போடுவாங்க. ஸோ இந்த ஃபேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. வீடுகள் இருக்க ஒரு லொகேஷன் தான். ஸோ சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட் வருதுங்க. என்னன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைலயும் ஜிஎஸ்டிக்கு நியர்பைலயும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோவும் வந்து நியர்பைல வரப்போகுதுங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு கிளாம்பாக்கத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இப்ப மெட்ரோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இந்த லொகேஷன் பாருங்க அப்ப எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்ட்டு. இந்த லொகேஷன் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சென்னை பெரிபெரல் ரிங் ரோட உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், இப்ப மெட்ரோ அப்படின்னும் போது நிறைய உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. சோ அப்ப இந்த லொகேஷன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் ரெசிடென்ஷியல் வைஸும் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டல் இன்கமும் நல்லா இருக்கும். நீங்க ஃபியூச்சர்ல இடம் வாங்கி போட்டாலுமே ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வந்து இந்த லொகேஷன்ல கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா இப்பயே வந்து மார்க்கெட் பிரைஸ் வந்து உங்களுக்கு 5500 மேல தான் போகுது. இவங்க கொடுக்குற பிரைஸ் 4500 மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல நீங்க ஒரு 4 to 5 இயர்ஸ் மெட்ரோலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லொகேஷன்ல உங்களுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரேட்டே போகும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. சைட்டை வந்து விசிட் பண்றதுக்கு கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்றாங்க. வந்து பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு. நீங்க சைட் வரும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க சரௌண்டிங் பிரைஸ் வந்து நான் முன்னாடியே சொன்னது போல 5500 வரைக்கும் per ஸ்கொயர் ஃபீட் வந்து போதுங்க. நீங்க விசாரிச்சுட்டு கூட வரலாம். ஸோ இவங்க கொடுக்குற ப்ராஜெக்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4500 ஃபேஸ் 1ல வந்து கொடுக்குறாங்க. ஃபேஸ் 2ல இதோட ரேட் கம்மியாவே இருக்குங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அதை சார்ந்த டீடைல்ஸும் வந்து சொல்லுவாங்க. ஸோ சைட்டை வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. லீகல் வைஸ் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான கனவு மணியை சொந்தமாக்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.